அச்சு. ஜீவி. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஐ ஆம் ஆல் ரைட். ஏய், உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பிடெக் போயிருக்கான்னு சொன்னேன். இப்போ இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான். அது அது வந்து டேய் ஜீவி, ஏன்டா? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். அச்சு, ஏன்டா அப்படி சொன்னேன்? நான் என்ன காணாமே பார்க்க வரலையே, அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பத்தியா, அதே மாதிரியும் ஆயிடுச்சு. என்னடா அச்சு உனக்கு? அச்சு, ஒன்றும் இல்லைடா. ஐ ஆம் ஆல் ரைட். தலையில லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு. கை என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, சின்னதாக ஃப்ராக்சர், அவ்வளோதான். நீ எப்படிடா இருக்க? உனக்கு உடம்பு எப்படிடா இருக்கு? யா, ஓகே. ஸோ உனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் என்னை வந்து பார்க்க முடியாமல் இருந்திருக்க. அப்படி தானே? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டானுங்கல்ல? டேய், நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தில்ல, நான் இப்படி இருக்கேன்னு சொன்னா நீ கஷ்டப்படுவில்ல, அதுக்காக தான் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லாத. நான் சொல்லி தான் அவனெல்லாம் இப்படி பண்ணானுங்க. அதெல்லாம் விடு, டென்ஷன் ஆகாதடா. உடம்பு எப்படி இருக்கு? ஆர் யூ ஓகே நவ்? ஐ எம் ஓகேடா. சந்தியா, அத்தை உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க பாரு, போய் என்னன்னு பாரு. ம் போய் பார்க்குறேன். டேய், இது ஹாஸ்பிட்டல் மாதிரியாடா இருக்கு? ஏன் டே இரு சார், நீங்களே ஏதாவது பெருசாக யோசிச்சிருப்பீங்க, அதை சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. கவி சார், இது ஹாஸ்பிட்டல். விஜி, அண்ணா, how are you bro? How are you bro? Are you okay? யா, ஃபைன். நீ என்னடா இங்க? அண்ணா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே டியூட்டி டாக்டர். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால கிளம்பி போயிட்டான். நான் வந்து ஜஸ்ட் பிபியும் டெம்பரேச்சரும் செக் பண்ணதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஓ, இட்ஸ் ஓகேடா. ஜீவன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பெயின் ஓகேவா? வேறு ஏதாவது இருக்கா? யா, ஐம் ஓகே. அண்ணா, உனக்கு அந்த பேக் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ ஹேண்ட் பெயின் எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கா? யாடா, ஐம் ஓகே. ஆமாம், உங்கள் அண்ணா விக்கி எங்க? தெரியலையே, என் கூட தான் ஹாஸ்பிட்டல் வந்தான். இங்கே தான் இருப்பான் எங்கேயாவது. ஏன்? இல்லை, அவன் நான் பார்க்கவே இல்லையா, அதான் கேட்டேன். அண்ணா, இங்கே என்ன நடக்குது? விஜி, சீக்கிரமா டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க, இல்லைன்னு வச்சுக்கோ இதை விட வேற என்ன முழங்க நடக்கும். ஓகேண்ணா. அண்ணா, நெக்ஸ்ட் சீஃப் டாக்டர் தான் வருவாங்க. இங்கே நீ இவ்வளோ பேர் இருந்தால் திட்டுவாங்கல்ல. ஸோ நீ உன் பெட்டுக்கு போ. ஜீவினா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகேடா. ஹலோ, என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியே வர முடியுமா? எது? தமிழ் தெரியாதா? அதெல்லாம் வர முடியாது, புடி. ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் எல்லாருக்கு முன்னாடி சொல்லிடுவேன். எப்படி வெளியே வர முடியுமா முடியாதா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஏய், நீ இப்போ வரலன்னா எல்லாத்துக்கு முன்னாடி கொடுத்துருவேன். சாரி, போ, நான் வரேன். ஆமாம், நீ டேப்லெட்லாம் எப்படி சாப்பிட்ற? இந்த இதுக்கு நிறைய டேப்லெட் கொடுத்துருப்பாங்களே, அதையும் தான் கேட்குறேன். மித்து, நீ என்ன கவலைப்படுற? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. என்ன பார்த்துட்டியா? என்ன ஆளு? ம், டேப்லெட் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். அந்த ஆள் கொடுத்தா எத்தனை டேப்லெட் வேணாலும் சாப்பிடுவான் ஜீவி. அப்படிதானடா? ஓ, அப்படியா? பல்ல காமிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, அட்டி வாங்குங்க ரெண்டு பேரும். கவி, என்ன கப்பலா கவுந்து போச்சு? எதுக்கு கணத்துல கை வச்சுட்டு இருக்க? டேய், இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு முக்கியமான கால் பண்ணணும்.
இது வந்துடுறேன். ஏய் எங்க? அக்கா. அது சரி, இங்க என்ன நடக்குது? ஹாய்க்கா. ஜிவி, அச்சு, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ம் நல்லா இருக்கும்க்கா. ஃபைன்க்கா. நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்தேன். 2 பேருமே மயக்கத்தில் தான் இருந்தீங்க. அதனால வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். எப்படா இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? வலி எதுவும் இருக்கா? ஓகேக்கா. அக்கா, அது சரி. இது என்னது? அக்கா, குங்குமத்தை என்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அச்சோ, மறந்துட்டேன். அச்சோ, ஜிவி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? ம் பரவாயில்ல. ஓகே. என்ன கருவாப்பாய் நம்மளை கண்டுக்கவே மாட்டீங்களா? ஜிவி, அக்கா. உனக்கு உடம்பு சரியானோடனே நான் உன்னை கோயில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். நீ என் கூட கோயிலுக்கு வா. யா ஷூர் அக்கா. அச்சு, அச்சு, நீயும் தான். நம்மளாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம். தேங்க்யூக்கா. கண்டிப்பாக்கா. தேங்க்யூ. இதுக்கு அக்கா தம்பிக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்களா? கண்ணன். அர்ஜுன். அச்சு ஜிவி, நான் வெளியில் இருக்கேன்டா. ஜெய்குட்டி, அக்கா. தேங்க்யூக்கா. இப்போ தானே சொன்னேன். சரி ஓகேக்கா. டே நான் வெளியில் இருக்கேன்டா. கருவாப்பையில என்னாச்சு? அக்கா, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெளியில் இருக்கேன். இரு, நீங்கள் பேசிட்டு வாங்கக்கா, நான் வெளியில் தான் இருப்பேன். ஓ சரி போ. ஜிவி. ஆ தம்பி. மீனாட்சி, நீங்கள் கிளம்புங்கண்ணா. ஓகே தம்பி. மித்ரன், போலீஸ் வேற இப்போ காணோமே. சார் ஒரு மாதிரி நிற்கிறாரு. அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். அர்ஜுன் எப்படி இருக்க? வழியில் இப்போ பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் கண்ணன். உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஐம் ஆல்ரைட். என்ன ஆள் ஒரு டைப்பாக நிற்கிறான். சார் எப்பவுமே வெறப்பாக இருப்பார். ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே. ஜிவி. உடம்பு எப்படி இருக்கு? யா ஐ எம் ஃபைன். இது உனக்கு தான். ஜிவி. ஓகே பாரு. ஐ எம் சாரி. வில் யூ ப்ளீஸ்? என்ன இதெல்லாம்? ஐ எம் சாரி. ஹே கண்ணன். ஐ எம் சாரி. சாரி ஜிவி. ஹே நோ ப்ராப்ளம். என்னையும் உன் ஃப்ரெண்டாக எடுத்துப்பியா? நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இட்ஸ் ஓகே. என்னாச்சும் என்னையும் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே சேர்த்துப்பியா? என்னடா? நீ இல்லைண்ணா நான் இன்னைக்கு இல்லை. தேங்க்யூ சொல்லி உன்னை என்கிட்ட வந்து பிரித்து பார்க்க விரும்பல. ஐ லவ் யூடா ஜிவி. ஐ லவ் யூ மச்சான். ஆமாம், எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, ஸோ ஐ லவ் யூ மச்சான். என்னாச்சோ? எனக்கு ஒரு லவ் யூ சொல்லவே இல்லையே. ஹே ஐ லவ் யூ அச்சோ. ஐ லவ் யூ கண்ணன். நீங்கள் இன்னும் 2 பேரும் எனக்கு பண்ண விஷயத்துக்கு வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் போட்டிருக்கணும். ஆனால் நோ, இப்போ தானே சொன்னீங்க தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லி வேற ஆளாக பிரிக்க விரும்பலைன்னு. அப்புறம் என்னாச்சு? இனிமே நம்ம எல்லாம் ஒன்று. ஓகே? என்ன கார்த்திக், கவி, மித்ரன், ஓகே தானடா? ஓகே. வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெடுத்த நல்லா ஆசுங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவித்த இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதியை தேடுங்கடா. இது ஜல்சா 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 படி ஜல்சா படி ஜல்சா ஜல்சா. என்ன சாக்கா இருந்தாலும் நப்பி ஏறும். ஜல்சா பண்ணிக்கடா, நல்லா திருப்பா பாட்டுக்கடா, ஜல்சா பண்ணிக்கடா, நல்லா திருப்பா பாட்டுக்கடா. அச்சு, அக்கா இது உனக்கு. ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கு தான். அப்படியா?
பொண்ணு யாரு? போச்சு. எங்க அக்கா. உங்க அக்காவா? யாரு? பேர் என்ன? அழகா இருப்பாங்களா? அச்சோ ஜீவி, வெளியில அத்தை என்னை காணும் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். எஸ்கேப் ஆகுறா. என்னன்னு கேளு. எங்க அக்கா மீனாட்சி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்காங்க. அதெல்லாம் ஓகே, பொண்ணு ஓகே சொல்லணுமே, சொல்லவே இல்லையே. என்ன மீனாட்சி அக்கா ஓகே சொல்லலையா? ஜீவி, பாவம்க்கா, கதறாரு. ஓகே சொல்லிடுங்களேன். போங்கடா, 2 பேரும் அடி வாங்க போறீங்க. ஹே மீனாட்சி. அப்புறம் ஜிவி ஈவினிங் டீச்சர்ஸா? அப்படிதான் மம்மி சொன்னாங்க. இன்னும் ஒன்றும் தெரியல, எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. அண்ணா, எங்கள் கேங்கில் சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே பாருங்க. நீ என்னடா வேற மாதிரி சொல்ற? அப்போ பார்ட்டி உண்டுன்னு சொல்லுங்க. பார்ட்டி தானே, கொடுத்துக்கலாம். 2 பேரும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகட்டும், பெரிய பார்ட்டியாக வச்சிடலாம். 1 2 நிறைய கொடுக்கணும் போலயே. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு, அப்புறம் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அப்படின்னு நிறைய கொடுக்கணும் போலயே. கொடுத்துட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாததா? என்னாச்சு ஜீவி? ஏன் உள்ளே வரும்போது ஒரு பதட்டத்தோடய வந்தேன், என்ன சொல்வீங்களோன்னு. ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கீங்க. எனக்கு தான் உங்கள் கேங்கில் சேர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சரி ஓகே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் ஈவினிங் டீச்சர்ஸ் ஆகுங்கள நான் வந்துடுறேன். ஓகே, see you. ஏன் கேரியான் செய்யோ. இதெல்லாம் ஓகே, ஒருத்தனை கேட்காமே முடிவு பண்ணியிருக்கீங்களே. அவன் வந்து ஒரு உத்தரதாண்டா ஆட போகிறான், அவனுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? அவனையும் சேர்த்து விட்டுலாம். என்னடா, கண்ணனையும் செய்யும் சேர்த்து வைக்கிறதா நம்ம பிளானே. அப்புறம் இப்போ அது ஈஸியாக முடிய போகுது, அவ்வளோதான். ஆமாண்டா. டேய், நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. வாங்கடா நம்ம போகலாம். நம்ம இருந்தால் ரெஸ்ட் எடுக்க மாட்டானுங்க. வாங்கடா போகலாம். சார், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. அர்ஜுன் சார். எனக்கு தெரியும், போடா. டியாச்சோ, என்னால் நம்பவே முடியலடா. இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃப்ரெண்ட் அவன் நினச்சே பார்க்கலடா. பரவாயில்லையே, நான் நினச்ச அளவுக்கு அந்தளவுக்கு ரஃப் அண்ட் டஃப்லாம் இல்லை. கொஞ்சம் நம்மள மாதிரி தான் இருக்கான் இல்லை? பின்ன ஏன் ஜீவிக்கு எதிரிங்க இருக்க முடியுமா என்ன? அவனுக்கு ஃப்ரெண்டாக்கி தானடா பழக்கம். அதான் சீக்கிரமாகவே என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ். இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டோம். ஜெய நினச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா அதுக்கு நிறைய தடங்கள் வரதாண்டா செய்யும். அதெல்லாம் தடுத்துட்டு பண்ணாதானே நல்ல விஷயம். அப்புறம் என்ன, அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். எனக்கு ஹாப்பியாக இருக்கேன்டா. எனக்கு யதார்த்தமாக மீனாட்சி அக்காவை ரொம்ப பிடிக்கும். அது ஏன் இதுக்குலாம் தெரியாது. மலர் இருக்கா, அவள் தங்கச்சியாக இருக்கா. அக்கா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்தாங்க, ஆனால் ரொம்ப பிடிச்சிருச்சுடா. நான் ஹிந்தாலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்லடா, நல்லவனாக தான் இருக்கான். இல்லச்சு நான் தான் சொன்னேன்லடா, அவன் நல்லவன் தான்னு. பட் இருந்தாலும் குத்தெல்லாம் பட்டு ரத்தெல்லாம் சிந்தி அதுக்கப்புறம் அவன் நல்லவன்றது வெளில வர வேண்டியதாக இருக்கு. பாத்தியாச்சு? ஜீவி, ஹாப்பியாக இருக்கியாடா? ஆமாண்டா, ரொம்ப. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ரூம் போகிறேன். அம்மா வேறு வந்துடுவாங்க. போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, உடனே வந்து படுக்கணும்னு. அம்மா வேலை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டனே வந்துடுவாங்க போல. அவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். நான் ரூம் போகிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு தானே போவோம். என்னாச்சு ஜிவி? என்னடா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு என்னாச்சு? ஈவினிங் டீச்சர் சொன்னதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடுவேன், நான் மம்மி கூட என் வீட்டுக்கு போயிடுவேன்ல. ஆமாம், பின்ன இங்கேயே வா. இங்கே தான் இரு, அட்மாஸ்பியர் பிடிக்கலன்னு எப்போ டிஸ்சார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன? ஏன்ச்சும் நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் வீட்டுக்கு போகிறேன்னு என்னை மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு ஃபீலாகவே இல்லையா? டேய், ஏண்டா அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் இருக்காதான் நான் அதை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். மம்மி இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைல்ல, அப்படி தானே மம்மி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மறைஞ்சு தான் எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் டேஸ் அதிகமாச்சுன்னா மம்மி ரொம்ப சிரமப்படுவாங்கடா. அதுதான் நானும் யோசிக்கிறேன். பெட்ரு மம்மி கிட்ட கேட்டுடாட்டா ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு. எனக்கு என்னமோ அப்படி தானே தோணுது. ஏன் மம்மியோட நேம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டுடட்டா?
டேய் லூசாடா நீ? டேய் மம்மியோட அழுதல் இருக்குல்லடா, எவ்வளோ நாள் தான் அந்த விஷயத்தை மூடி மூடி வைக்க போகிறாங்க? நான் என்ன சின்ன பையனா? ம், சொல்லு பார்க்கலாம். எனக்கு எல்லா நல்லது கிட்ட தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே? அவங்களாம் மட்டும் என் மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ நான் கேட்கறது தான் சரின்னு தோணுதுடா. டேய் அவசரப்படாதடா. மம்மியே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க. இத்தனை நாள் எப்படி இருந்த அப்படியே இரு. என்ன திடீர்னு உனக்கு? இல்லைடா, மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கு. இது எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தலைக்கு ஏற்றிட்டு அதான் கேட்டலாமோன்னு நினச்சேன். இப்போ வேணாம்டா. உனக்கு தான் அம்மா பற்றி தெரியும்ல. எது சொல்லணுமோ அதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ உனக்கு சொல்ல வேணாம்னு தோணுது போல. அதனால தான் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. சொல்லும் போது பார்த்துக்கலாம் விடு. ம், ஓகே சோ. சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ. தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஞாபகத்தில் வச்சுக்கூடா. மம்மி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் தேவையில்லாமல் மம்மியை டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. புரியுதா? திடீர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேற அம்மா தான் டென்ஷன் ஆகிடுவாங்க. ம், ஓகேடா. சரி நான் ரூம் போகிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.